34, 35 மற்றும் 36வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். 5 சுனைகள், 5 முதலைகள். இந்த 5 சுனையில் உள்ள தண்ணீரை தன் மேலே எடுத்து போடும்போது அதிலிருந்து முதலைகளாக தோன்றி வர்க்கைலத்தை மற்றும் மீதி 3 அந்த பெண்களும் எப்படி அர்ஜுன் கிட்ட ஒரு முதலை வடிவத்திலே ஒரு சின்ன சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்க மீண்டெழுந்து அந்த அவங்களுடைய சாபம் விலகி அவங்க மேல் உலகத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு துன்பக்கதையாக விரிஞ்சு கிடக்குது. 34, 35வது சாப்டர்ஸ் எஸ்பெஷலி ஒரு பகுதியோட நிறைவு அத்தியாயங்கள் அப்படி போகுது. இதில் நான் இன்னும் நிறைய டெப்த் எதிர்பார்த்தணும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டெப்த்ஸ். ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, அந்த முனிவர்கிட்ட போய் அந்த 5 பேரும் கேட்கக்கூடிய கேள்விகள், வாட் ஆர் வி லைக் ரியலி சீக்கிங் ஃபார், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தேர்ஸ்ட் என்ன, அந்த ஹங்கர் என்ன அப்படிங்கிறத கேள்விகளை கேட்கும்பொழுது அந்த கேள்வியோடு ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகும்னு நினச்சேன். இந்த 5 சுனைகள், அந்த 5 முதலைகளை பற்றி இந்த ஒவ்வொரு சுனை இல்லை ஒவ்வொரு முதலையை வீழ்த்தும்பொழுது, அர்ஜுன் வீழ்த்தும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டயலாக் நடக்கும்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக. இல்லை ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய கேள்வி கேட்டாங்களா, அந்த கேள்விகளுக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலான, இன்னும் ஒரு வாழ்க்கையை கண்டடைந்த இந்த இல்லை ஒட்டுமொத்த பிரபஞ்ச கண்டடைதல்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நினச்சேன். ஆனாலும் அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க ஆக்சுவலாக. இட் இஸ் ஜஸ்ட் தட் லைக் ஒரு அச்சமற்றவனை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு விடுதலை மட்டுமே போதுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் லைக் எக்ஸ்பெக்டிங் சம்திங் மோர், எஸ்பெஷலி இன் 34th and 35th சாப்டர். 36th சாப்டர் ஒரு புதிய பகுதியோடைய முதல் அத்தியாயம். எனக்கு ஆரம்பத்தில் எதுக்கு இப்போ மாலினியோட அஸ்தினபுரத்தை விட்டு எக்ஸிட் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எதுக்கு வச்சாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும் பொழுதே ஐ ஸ்டார்டட் லைக்கிங் இட். ஏன்னா முழுக்க யோசிச்சு பார்த்தோம்னா அர்ஜுனன், முதலை, லைக் சுனைகள், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பயங்கர மேஜிக்கல் ஸ்டோரி, ஒரு லைக் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேபிள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் இந்த சட்டுன்னு முழுக்க ஹியூமனாக இருக்கக்கூடிய மாலினியோட உணர்வுகளை எடுத்து பிரதானமாக எடுத்து ஒரு சாப்டர் முழுக்க எழுதியிருக்கார்ல. ஸோ இட் கிவ்ஸ் அ பிக் சேஞ்ச் டு மீ ஆஸ் அ ரீடர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எனக்கு கம்பேரிட்டிவ்லி 36வது சாப்டரில் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஏன்னா அந்த முந்தின சொன்ன அந்த லைக் ஆல் தீஸ் ஸ்டோரிஸ், கற்பனை, ரொம்ப இமேஜினரி ஸ்டோரிஸ் வருதில்ல. அர்ஜுன் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பற்பல விதங்களாக அவனுடைய வீர தீர சாகசங்கள்லாம் புரிந்து, எஸ்பெஷலி இந்த 5 சுனை 5 முதலைகள்லாம் கட்டி அடக்கி அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்போது அந்த மாதிரி கதைகளில் நான் வேறு எதுவும் மிகப்பெரிய விஷயங்கள் எதிர்பார்ப்பேன். ஒரு ஃபேபிள் ஸ்டோரியில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனையோ ஒரு மாரல் டீச்சிங்கையோ ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்டை, ஒரு புரிதலை கண்டதில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ரீடராக. அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாதப்போ டக்குன்னு இந்த 36வது சாப்டரில் கொடுக்கக்கூடிய ஒரு சடன் ஷிஃப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அல்தோ ஐ ஹானஸ்ட்லி தாட் தட் 36th சாப்டரில் ஆரம்பிக்கும் பொழுது ஐ somehow felt that he wanted to fill this chapter until Malini's exit from like அஸ்தினபுரி. இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, விமர்சனம் நிறைய இடங்களில் சொல்லியிருப்போம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இல்லை ஒவ்வொரு சாப்டர்லையும் இதுதான் எழுதப்படணும் அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட ஒரு வடிவம் ஒன்று வந்த உடனே அந்த வடிவத்தினாலேயே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இம்பார்ட்டன்ட் தான். பட் சம்ஹவ் சில இடங்களில் ரொம்ப நீட்டி வளைத்து பல விஷயங்களை சொல்லணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அந்த பர்டிகுலர் சாப்டர் வரணும், பட் இந்த சாப்டரில் இவ்வளோ தான் நடக்கணும் அப்படிங்கிற சில முன் தயாரிப்புகள் இல்லை முன் முடிவுகள் மூலமாக ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்டிக் ஹைட்டு தடபடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இப்போ நான் டெய்லி எழுதுவேன், ஆல்மோஸ்ட் டெய்லி, இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி. ஆஃபீஸ் போகிற டேஸ்லாம் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் ரீடிங் லைக் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ். பட் எழுதும் பொழுது நான் சைடில் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் சைடில் எழுதிட்டே இருப்பேன். அந்த லென்த் ஆஃப் த ஸ்க்ரோல் பார் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் என்னுடைய எமோஷ்னல் தாட்ஸ், எண்ணங்கள், எனக்கு இருக்கிற புகார்கள், வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய நிறைவற்ற வாழ்க்கை தருணங்கள், இதெல்லாம் பற்றி நான் நிறைய பதிவு பண்ணும்பொழுது அந்த ஸ்க்ரோல் பார் குறைஞ்சிக்கிட்டே வரும். இத்தினூண்டாகும் அந்த 40 நிமிஷம் 45 நிமிஷம் கழிச்சு.
அது அந்த ஸ்க்ரோல் பால் கம்மியாகிற வரைக்கும் நான் எழுதுவேன் ஆக்சுவலாக. அது ஒரு அளவு, ரைட். ஆனால் அது அந்த அந்த இடத்துல கடைசி ஃபியூ பேராகிராஃப்ஸில் எனக்கு ஏதாவது பயங்கரமாக பீக் ஆகும். பட் ஐ ஸ்டாப் அட் தட் பாயிண்ட், இன்னும் இது போகிறோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வடிவத்தில் ஒரு ஒரு முன்னரே வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் எழுதும் பொழுது நிறைய ஆர்டிஸ்டிக் ஹைட்டு கொஞ்சம் குறைஞ்சி நிறைய டிரான்சாக்ஷனல் திங்ஸை வச்சு ஃபில் பண்ணி யூனோ அப்படி ஆயிடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் 36th chapter was interesting to me, especially final few lines. It was like very very hard hitting, especially the exit. எங்கே யார் எதை விட்டோ கிளம்புறாங்க அப்படின்னாலே நான் என் மனசு உண்மையிலே பொங்கிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெய்யழகன் படத்தில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இருக்காது. அந்த ஊரை விட்டு அந்த பையன் பிரிய போகிறான். கோவிந்த வசந்தாவோட மியூசிக்கில் அந்த ஒரு மிகப்பெரிய வீடு, அந்த உணர்வுகள், ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த கேரக்டர் யாருன்னு தெரியாது, அந்த ஃபேமிலி யாருன்னு தெரியாது, அங்கே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் என்னன்னு தெரியாது. தெர் இஸ் நோ எம்பத்தி. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஊரை விட்டு ஒரு குடும்பம் பிரிது, அதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது லைக் உளவியல் ரீதியாக அந்த இள வயதில் இருக்கக்கூடிய அரவிந்த் சுவாமி, ரைட். ஸோ அதையும் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சீனை பார்த்தாலும் கண்ணு கலங்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கேரக்டர் ரொம்ப நாளாக இங்கே இருந்திருக்காங்கங்கிற தகவல் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போகிறோம். அந்த ஒரு விலகல், ஒரு எக்ஸிட் ஃப்ரம் எனி பிளேஸ் ஃபார் எனி கேரக்டர், அது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது நான் கண்டுக்கிட்டேன். அண்ட் 36 சாப்டரை பற்றி சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அங்கே பார்ப்போம். அவன் தாவி சென்று நின்ற பாறை முன் சுற்றி வந்து சிறகடித்து அவன் முன் பெரிதொரு பாறையில் அமர்ந்தபடி வீண் சொற்கள் அணிகள் போல உண்மையை மறைக்கும் திறன் கொண்டவை பெரிதில்லை. இக்காட்டிலும் நீ காவிய தலைவனாக இருந்தாக வேண்டுமா என்ன என்றது வர்ணபக்ஷன். பெரிதொரு பாறை மேல் தாவி இங்கு வருவதற்கு முன்னரே எனக்கான கதை வடிவம் எழுதப்பட்டு விட்டது, அதை நான் நடிக்கிறேன் என்ற பின் மேலும் தாவி மறு கரையை ஒட்டிய பாறை மேல் நின்று அப்பால் நோக்கினான் அர்ஜுனன். வழக்கம் போல அந்த பக்கம்லாம் போகாதரா, மனுஷ பசங்களே அந்த பக்கம் போனதில்லை அப்படின்னு சில பேர் வார்ன் பண்ணியும் அர்ஜுனன் வழக்கம் போல லைக் அந்த இடத்துக்கு வரான். அந்த 5 சுனைகள் இருக்கக்கூடிய லைக் அந்த இடத்துக்கு வரான். ஆனால் எனக்கு என்ன, நான் இங்கே இடத்துல நான் நோட் பண்ணி வச்சது ஒரே ஒரு விஷயந்தான். இஸ் இட் நெசசரி டு பேட்டில் அட் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு எவ்ரி டே ஆஃப் லைஃப், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் லைஃப் எல்லாத்தையும் பேட்டில் பண்ணி இங்கே போக முடியாது, நான் போவேன். ஒரு விதண்டாவாதம், ஒரு பிடிவாதம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற அர்ஜுனன் தெரில, ஒரு அட்வென்ச்சரஸ் மைண்ட் அப்படின்னு நான் பார்க்கலாம் அதை. பட் இஸ் இட் லைக் நெசசரி டு பேட்டில் என்னோட ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்தது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான கேள்வியாக கூட இருக்கலாம். அதாவது இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத பொருளற்ற ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வியாக இருக்கலாம். பட் இதை பற்றி யோசிக்கும் பொழுது தான் நினச்சேன், சில பேர் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு இருந்த சில உளவியல் பிரச்சனையினால நான் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ வல்னரபிள், அவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக இருந்தேன்னா உண்மையிலே ஒரு பீக்கில் இருந்தேன். எதை செஞ்சாலும் ஒரு உச்சபட்ச பீக்கில் நின்று செஞ்சேன். இஸ் தட் த ரைட் மென்டாலிட்டி ஆர் இஸ் தட் த லைக் அ கரெக்ட் மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட் டு அச்சீவ் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. அந்த தாட்டோட தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ அர்ஜுனன் போகும்பொழுது எந்த எல்லையும் கடந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் மென்டாலிட்டி ஆகட்டும், இல்லை அங்கே போய் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் லைக் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் சந்தித்து அதை கடந்து போகிறான் இல்லையா. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணுமோ, லைக் வி ஹாவ் டு லிட்ரலி லைக் பேட்டில் எவ்ரி டே ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இடம் மாறி அமர்ந்து திரும்பி காட்டின் ஒளிபுகா ஆழத்தை நோக்கி உன்னை விளக்க நான் வந்தேனா, அல்லது என்னை மீறிய விசைகளால் உன்னை ஈர்த்து உள்ளே கொண்டு வரும் சொற்களை சொன்னேனா என்று குழம்புகிறேன். இது இந்த வர்ணபக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன குருவி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு இதை படித்த உடனே சிரிப்பு தான் வந்தது ஃபஸ்ட்டு. அது வந்த இன்டென்ஷன் வார்ன் பண்ணி இவனை வெளில அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. கடைசியில் தட் வர்ணபக்ஷன் பிகேம் அ கைட் டு லைக் அர்ஜுனன். பல இடங்களில் எனக்கு இந்த மாதிரி வந்த பர்பஸ் என்ன, நாம் செஞ்சிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு குழப்ப மனநிலை வரும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த தாட்டை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப டீட்டெயிலெலாம் டிஸ்கஸ் பண்ணப்படலை இந்த சாப்டரில். பட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் த டிஃப்ரென்ஸ்
are the huge shift in mindset between what you really intended to do பட் வாட் யூ end up doing அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. போல்ஸ் அப்பார்ட்டாக இருக்கக்கூடிய தருணங்கள் எடுப்போமே. நான் எதையோ செஞ்சணும்னு நினச்சி ஒரு காரியத்துக்குள்ளே இறங்கி அது என்னைய வேற ஒரு திசைக்கு இழுத்து சென்று வேற ஏதோ ஒன்று பண்ண வைக்கிறதுல விச் மைட் பி டோட்டலி ஆப்போசிட் டு வாட் ஐ ரியலி வாண்டட் டு டூ. இப்போது இப்படி தான் தோணுது, கலைப்படம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பியூர் மைண்டோட, வித் ஆல் த பியூரிட்டி, வித் ஆல் த ரொமான்டிசைஸ்டு பியூரிட்டி, லைக் ஒருத்தன் ஒரு திரைத்துறைக்குள்ளே இறங்கி முழுக்க முழுக்க ஒரு இங்மார் பர்க்மன் மாதிரி, நூறு பில்கே சீலான் மாதிரி, என்னென்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா லைக் ஆஸ்கர் ஃபர்ஹடி மாதிரி, இவங்கள மாதிரியான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட் அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆழமான ப்ரொஃபவுண்டான கலைப்படம் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் உள்ளுக்குள்ளே வந்து அவனுக்கு வரக்கூடிய விஷயம், அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறது, லெட்ஸே ஒரு பேரரசு மாதிரி, தரணி மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம் எடுக்க தான் அவனுக்கு வருது. இல்லை குறைந்தபட்சம் லைக் ஓரளவுக்கு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, இல்லை சசிகுமார் எடுத்த சுப்பிரமணியம் மாதிரி, லைக் அந்த மாதிரியான ஒரு டோட்டலி அவன் எடுக்க வந்த விஷயம் வேறு. ஆனால் அவன் டோட்டலாக எடுத்து என்ஜாய் பண்ணி அவனுடைய மைண்டு ரொம்ப 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 இயல்பாக வேற ஒரு திசைக்கு போய் அதில் அவன் பெரிய ஒரு ஆளாம். அதுதான் அவனுடைய பர்பஸ் அவன் கண்டுக்கிறான்னு வச்சுப்போமே. வாட் இஸ் த ரைட் திங்? இதில் ரைட்டாக ராங்க இல்லை. சில பேருக்கு அந்த இனிஷியல் இன்டென்ட் அதை மட்டும்தான் பண்ணி அது பின்னாடியே ஃபாலோ ஆகி அப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கத்தோட ஒரு பிடிவாதத்தோட அந்த துறையில் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தன்னை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு பாதையில் போகிறவன் இருக்கான்ல, அப்படி இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இதில் ஒரே வித்தியாசம் என்னென்னா, நம்ம நினச்சி பண்ணணும்னு நினச்சது வந்தது வேறு, ஆனால் இயல்பாக வேற ஒரு திசைக்கு கொண்டு போய் அதுதான் நம்மளுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மையிலே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வருதுங்கிற பொட்டன்ஷியல் கெப்பாபிலிட்டிலாம் அறிந்து தன்னைத்தானே இருந்து ஒரு செல்ஃப் அவேராக மாறி தன்னுடைய பாதையை முற்றிலும் மேபி டோட்டலி ஆப்போசிட் டு வாட் வி ஃபர்ஸ்ட் இன்டெண்டட் அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ தன்னை அறிதல், செல்ஃப் அவேர், இந்த செல்ஃப் அவேர்னஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானு தோணுச்சு. ஆக்சுவலாக சாதாரண விஷயம். இங்கே வர்ணபக்ஷன் வந்து சொன்னது வேறு, ஆனால் அவன் செஞ்சுட்டு இருக்குது, அந்த குருவி செஞ்சுட்டு இருக்குது வேறு. இதைத்தான் நான் ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். இன்னும் வாட் இஸ், அப்போது அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் தான் பண்ணணும்னு நினச்சி வந்ததை எக்ஸாக்டாக பண்ணிட்டு போக முடியும். வேறஸ் நம்மளை எங்கேயோ வேற ஒரு திசைக்கு கொண்டு போகிற லைக் பட்டு வி ஹாவ் டு டச் அண்ட் ஃபீல் அண்ட் டூ அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் லேர்ன் அபவுட் அவர் செல்ஃப், அவர் இன்னர் செல்ஃப். அப்போ தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னே தெரியும். நம்ம சும்மா லூசுத்தனமாக வந்து பிடிச்சப்படி பிள்ளையார் மாதிரி லைக் ஒரே விஷயத்தை தான் நான் பண்ணுவேன்னு இல்லாமல் கொஞ்சம் என்னை நான் ஃப்ரீயாக ஓப்பனாக விட்டுக்கணும். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜேர்னி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. ரெண்டுமே வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக் குணாம்சங்கள் உள்ள லைக் மனிதர்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் மனிதர்கள் பொதுவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு டு யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப். நீ இனிஷியலாகவே உனக்குள்ள அந்த கிளாரிட்டி இருக்கா உன்னை பற்றி? இல்லை நீ பட்டு ஒரு ஐடியாவோட வா, பட் ஜஸ்ட் பி ஓப்பன் அண்ட் தென் லைக் சி வாட் யூ கேன் ரியலி டூ அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம யார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அச்சமற்றவன் ஒருவனால் நான் என் நீர்த்தலையிலிருந்து விடுபடுவேன் என்று எனக்கு சொல்லப்பட்டது. படைக்கலங்கள் முன், நோயின் முன், அவமதிப்பின் முன் அச்சமற்றிருப்பவன் வீரன். உண்மையின் முன் முற்றிலும் அச்சமற்றிருப்பவனே மாவீரன். நீ அத்தகையவன். இப்புவி உள்ள அளவும் உன் பெயர் நிலைக்கும். வீரம் என்னும் சொல்லுக்கு நிகரென அது நூலோர் நெஞ்சில் வாழும் என்ற பின் இலைகளில் விழுந்த ஒளிக்கதிரென பரவி மெல்ல அலையடித்து மறைந்தாள் வர்க்கை. முதல் சுனை முதலையாகவே வர்க்கை இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வர்க்கை சீம் டு பி த சென்ட்ரல் பர்சன். ஏன்னா அவளுக்கு தான் அந்த ஒளி முத்து கிடைக்கிது. அந்த அழகான ஒரு ஒளி முத்து பின்னாடி அவள் கனவுகள் வர்றது எல்லாமே வர்க்கைக்கு தான். ஸோ சம்ஹவ் இன் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் ஷீ வாஸ் போர்ட்ரேட் ஆஸ் த சென்ட்ரல் லேடி அமாங் த ஃபைவ். ஸோ வர்க்கையை கடைசியில் வச்சு அதன் வழியாக அது இன்னும் ஹார்டாகி டஃப்பாகி ஒவ்வொரு சுனையாக ஒவ்வொரு முதலையாக வீழ்த்தி கடைசியில் வர்க்கையை சந்திப்பான் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக லைக் இங்கே வர்க்கை தான் ஃபஸ்ட்டு வரா. இதில் சொல்லக்கூடிய வாட் இஸ் வீரம், வீரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமா டெஃபினேஷன் படி பல எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. கான்ட்ரடிக்டிங்கான ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் பண்ணுற டெஃபினேஷன்ஸ் நிறையா இருக்குது. இங்கே எனக்கு இந்த வீரன் அப்படிங்கிற யார் வீரன் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனில்
படைக்கலன்கள் முன் கண்டிப்பாக, நோயின் முன் ஓகே, அவமதிப்பின் முன் அச்சமற்றிருப்பவன் வீரன் அப்படின்னு சொல்றதாகட்டும், உண்மையின் முன் முற்றிலும் அச்சமற்றிருப்பவனே மாவீரன். கரெக்ட். ஓ மை காட், இந்த அச்சமற்றிருப்பவன் அவமதிப்பின் முன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் எவ்வளோ பேர், எஸ்பெஷலி பீப்புள் லைக் மீ, ஐ எம் வெரி வெரி ஸ்கேர்ட் ஆஃப் பப்ளிக் ஹியூமிலியேஷன். அதுவும் ரொம்ப ரொம்ப அன்னெசரியாக நடக்கக்கூடிய எனக்கு நடக்கக்கூடிய இல்லை எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவமதிப்பு இருக்குல்ல, ஐ டோட்டலி ஹேட் இட். சின்ஸ் ஐ ஹேட் இட், ஐ எம் ரியலி ரியலி ஸ்கேர்ட் ஆஃப் இட். இது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே எந்த ஒரு இடத்துலையும் ஒரு கை தூக்கி பேசி நம்ம ரொம்ப அவமதிக்கப்பட்டுருவோமாங்கிற ஒரு ஃபியர்னாலேயே லைக் நான் என்றைக்குமே நான் வீரனாக உணர்ந்ததே கிடையாது. ஆனால் அப்படி இருந்த ஒரு காலம் இருக்குது. எஸ்பெஷலி எகெயின் உளவியல் ரீதியாக நம்ம கொஞ்சம் ரொம்ப க்ரேஸியாக இருந்த பீரியடில் ஒரு 2-2.5 வருஷம் அவ்வளோ வீரனாக இருந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஆர்டினரி சாதாரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து ஒரு ஜம்ப் நடக்கக்கூடிய ஒரு உளவியல் பிறழ்வு எல்லாருடைய லைஃப்லையும் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ தே கேன் அட்லீஸ்ட் லைக் ரெமினைஸ் அபவுட் ஓகே, ஒரு காலத்தில் நம்ம அப்படி ஒரு சின்ன ஒரு லைக் ஜே சொல்கிற மாதிரி சொன்னால் ஒரு சின்ன ஸ்க்ரூ லூஸ் ஆகிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவார், டு டூ கிரேசி திங்ஸ். அந்த மாதிரி கிரேசியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கேனே அப்படின்னு தோணுச்சு. அந்த கிரேசி பீரியடுக்கு திரும்ப போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எகின் ஒரு உளவியல் பிறழ்வு தான் எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அவமதிப்பின் முன் அச்சமற்றிருப்பவன், அந்த அவமதிப்பின் முன் அச்சமற்று இருக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மியூட்டேஷன் நடக்கணும் நம்ம செல்ஸுக்குள்ளே, இல்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய தருணங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்போ நான் ஐம் வெரி 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 சாதாரண ஒரு ஆர்டினரி மேனாக எனக்குள்ளே நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது என்னோட இந்த அவமதிப்பை கண்டு இந்த அவமதிப்பு நடந்துருமோங்கிற அச்சம் எனக்கு எப்போவுமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது ஒன்று. உண்மை முன் முற்றிலும் அச்சமற்று இருப்பவனே மாவீரன், இதையும் நான் உணர்ந்திருக்கேன் ஆக்சுவலாக. தட்ஸ் லைக் ட்ரூல எந்த ஒரு உண்மையாக இருந்தால் தாங்கி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, உண்மையை கண்டு அது எப்படி கையாளுறோம், அதன் முன் அச்சமற்று நின்றிருப்பவன் தான் மாவீரன் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு லைனாக இருந்தது. அவன் கால் நின்ற வெளிக்கு அப்பால் அவன் காலை ஏற்கும் வெளி அக்கால் சென்று பதியும் கணத்திலேயே நின்ற இடம் மடிந்து எழுந்து வந்தது. அவன் சென்ற பின் நின்றவிடம் இல்லாமலாயிற்று. சென்று கொண்டே நின்ற இடத்தில் தொடங்கி கிடப்பதென தோன்றியது. சூழ்ந்தொழித்த பல்லாயிரம் சொற்கள் திரண்டு ஒற்றை சொல்லாகின. பொருளின்மை கூர்ந்த ஒற்றை சொல் பிளந்த பிளந்த பொருள் பெருகிய பல கோடி சொற்களாகிறது என்பதை உணர்ந்தான். ஒவ்வொரு சொற்பொருளிலும் இலைக்காம்பின் நுனியில் அது பிரிந்து உதிர்ந்ததன் வடு எஞ்சுவது போல் பொருளின்மை மிஞ்சியிருந்தது. பயங்கர போயட்டிக்காக இருந்தது படிக்கிறப்போ. ஆக்சுவலாக இப்போது இதை வாசிக்கிறப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டுக்கு போல, பட் அந்த சாப்டரில் படிச்சுக்கிட்டே வரப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இட் லிட்ரலி லைக் டிரான்ஸ்போர்ட்டட் மீ டு தட் லைக் ஃபாரஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஒலிகள், அந்த அத்தனை ஒலிகளும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, இங்கே சொல்கிற மாதிரி சொற்களையே கடந்து போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் அண்ட் மெட்டஃபார், அந்த ஒரு உருவகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் முக்கியமாக அந்த கடைசியில் ஒவ்வொரு சொற்பொருளிலும் இலைக்காம்பின் நுனியில் அது பிரிந்து உதிர்ந்ததன் வடு எஞ்சுவது போல் பொருளின்மை மிஞ்சியிருந்தது. பியூட்டிஃபுல். ஐ மீன் லைக் ஒவ்வொரு சொற்பொருளிலும் பொருளின்மை மிஞ்சியிருந்தது அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதுக்கான ஒரு அனலாஜியாக இலைக்காம்பின் நுனியில் அது பிரிந்து உதிர்ந்ததன் வடு. சூப்பர். அந்த பொருண்மை இருக்குல்ல, அதுதான் அது இன்னும் வேற ஒரு பொயட்டிக் ஹைட்டுக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபில். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ரீட் இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப். ஆக்சுவலாக அந்த சாப்டரை அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்பொழுது அர்ஜுனன் அப்படி இந்த சொற்களுக்குள்ள லைக் நுழைஞ்சு ஹீஸ் ஜஸ்ட் லைக் ஒரு தண்ணியில் கையும் காலையும் அசைச்சு நீந்தி போகிறது மாதிரி இந்த காட்டுக்குள்ளே எல்லா சொற்களையும் அந்த ஒலிகளையும் கடந்து போகிறான், தள்ளி விட்டு முன்னாடி போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு இமேஜ் என் மைண்டுக்குள்ளே வந்தது. சிறு அச்சம் நன்று இல்லையேல் உன் உடல் கொண்ட வடிவ எல்லைகள் கரைந்து இவ்விருளில் பரவி மறைந்து இருளாவாய் என்றது வர்ணபக்ஷன். நான் ஐயம் கொண்டிருக்கிறேன் என்றான் அர்ஜுனன். இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ண
வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சிறு அச்சம் நன்று. இவ்வளோ அச்சமற்று இருக்கிறது அவள் நல்லா இல்லை, கொஞ்சோண்டு அச்சம் நன்று. அவ்வளோ அச்சம் இல்லாது இருக்கும் பொழுது வடிவ இல்லை, உடல் கொண்ட வடிவ இல்லைகள் கரைந்து இவ்வுருள் பரவி மறைந்து இருளாவாய். இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் சக்ட் இன் டு த என்விரான்மெண்ட் நான் நினைக்கிறேன். அவ்வளோ அச்சமற்று இருக்குது. ஏன்னா அச்சம்னு ஒன்று உள்ள நுழைஞ்ச உடனே நாம் பிரிது இல்லை என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் ஒன்று ஃபார்ம் ஆகுது நான் நம்புகிறேன். த வெரி கான்செப்ட் ஆஃப் ஐ கம்ஸ் இன்டு பிக்சரோ அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஜேகே மாதிரிலாம் பேச விரும்பல. பட் சம்ஹவ் சிறு அச்சம் அதை கொள்வது மூலமாகவே என்விரான்மெண்ட்டுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி வி ஆர் அவேர் ஆஃப் வாட் தட் என்விரான்மெண்ட் இஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலே வர்ணபக்ஷன் அர்ஜுன் நீ கொஞ்சோண்டு சிறு அச்சம் கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோன்னு நினச்சேன். தட் கிவ்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட் டு பி டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் என்விரான்மெண்ட், வாட் என்விரான்மெண்ட் ஹேஸ் டு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அதையும் தாண்டி இவன் சொல்கிறான்ல அர்ஜுனன், நான் ஐயம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. வாட் இஸ் டவுட்? எதை பற்றி நம்ம ஸ்கெப்டிக்கலாக இருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கும் பொழுது, அந்த டவுட்ஸ் அண்ட் ஸ்கெப்டிக்கலில் ஒரு விதமான டவுட் இஸ் லீடிங் டு ஃபியர், isn't it? இந்த ஸ்கெப்டிசிசம் இல்லை ஒரு ஐயம் கொள்வது, ஒரு டவுட் டவுட்டாக இருக்கிறதே, அந்த மனநிலையை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா, எஸ் இப்போ நான் படிக்கிறப்ப எப்படி இருந்தோம்னா, isn't it லைக் போத் த சேம். ஐ மீன் லைக் போத் டவுட் இஸ் equal to ஃபியர் இல்லையா? எந்த ஒரு விஷயத்து மேலே டவுட் இருக்கோ அதன் வழியாக ஏதோ ஒரு ஃபியர் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அது டவுட்டாக வெளில வருது ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தானே பார்ப்போம். இப்போ நானே எனக்கு பப்ளிக் ஹியூமிலியேஷனுங்கிறது அவ்வளோ ஒரு பயம். எனக்கு ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பப்ளிக் ஹியூமிலியேஷன் வருமோங்கிற ஒரு ஐயம் இருக்கிறதுனால தானே அந்த ஃபியர் தானே அந்த ஒரு டவுட்டே கலப்புது. ஸோ isn't it த ரூட் காஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படிக்கிறப்ப தோணுச்சு. லைக் டவுட்டோடைய ரூட் காஸ் டவுட்டோடைய ஆதார எமோஷன் ஃபியர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. பட் doubt or skepticism can also occur when like it doesn't have to be fear. the ஆதாரமான ஒரு மூலமான ஒரு எமோஷன் like it doesn't have to be fear அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு skepticism எதை எடுத்தாலும் skepticize பண்ணுற, எதை எடுத்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் இருக்கதானே செய்யுங்க. லைக் ஒரு சினிக்கலாக கூட அதை பார்க்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ஃபியர் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ அதைத்தான் நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான ஆதார எமோஷன் அது எதனால் வருது? அது ஃபியர்னால் வருதா, இல்லை ஜென்ரலாக நமக்குள்ளே இருக்கக்குள்ள ஒரு சினிசிசிட்டினால், ஒரு சினிக்கல் நேச்சர்னால் வருதா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் இஸ் not just two or the like basic fundamental emotions which is driving this surface level doubt. Maybe it's like lot of other things. So அதை பற்றி இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்களம் என தெரிந்தது அப்பெருஞ்சுனை, அதை அணுகி குனிந்து அந்நீர் பரப்பை நோக்கினான். அதில் தெரிந்த முகம் எங்கோ அவன் கண்டதாக இருந்தது. முழங்காலில் கையொன்றி மேலும் குனிந்து நோக்குகையில் சிறு வியப்பொலியுடன் அம்முகத்தை அடையாளம் கண்டான். அது இளம் குந்தியின் முகம். அவ்விழிகளை நோக்கி நின்றபோது அந்நீர்ப்பாவை பேசுவது போல், திரும்பிச் செல் மைந்தா, இவ்வாழம் வரை நீ வந்ததே வெற்றிதான். பின்னால் ஏதுமில்லாத யோகியரின் பயணம் இது. இல்வாழும் மானுடற்குரியதல்ல. அடைந்து சென்று நிறைவுறுவது வாழ்க்கை, திறந்து சென்று ஒடுங்குவது ஞானத்தின் பாதை. கடைசியில் என்ன முக்கியம், அதுக்காக தான் இவ்வளோ கிளியரா. பின்னால் ஏதுமில்லாத யோகியரின் பயணம் இது வரைக்குமே நீ வந்தது பெருசு, இது வரைக்குமே யாரும் வந்ததில்லை. லைக் யூ டோன்ட் கம் லைக் பியாண்ட் திஸ். இது முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அலகிரி மாதிரி சொல்லணும். எனக்கு அலகிரி ஆஃப் த கேவ் அப்படின்வாங்களே, கிட்டத்தட்ட அர்ஜுன் போகிற இந்த செய்யக்கூடிய இல்லை கடக்கக்கூடிய இந்த 5 சுனைகளுமே ஏதோ ஒரு அலகிரி மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஒரு உருவக கதை மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஹவு ஃபார் ஹீ கேன் கோ. இப்போ பின்னாடி ஞானத்தின் பாதை அப்படிங்கிறது அவ்வளோ டீப்பாக திறந்து சென்று ஒடுங்குவது. என்ன தேடுறோம் உள்ள போய் இதையோ திறந்து உள்ள போறது இருக்குல்ல, அதுதான் ஞானத்தின் பாதை. அது அந்த ஒட்டுமொத்த 5 சுனைகள் 5 முதலை கதை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. இல்வாழும் மானுடற்குரியதல்ல, அடைந்து சென்று நிறைவுறுவது வாழ்க்கை. அதுவும் கரெக்டு தான் ஆக்சுவலாக. அடைந்து
ஆமாம், இன்னும் நிறைய யோசிக்க நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸை பற்றி ஆக்சுவலாக. ஸோ ஒரு சாதாரண மானுடனுக்குள்ளே அடைந்து அடைந்து நிறைவுறுதல். ஆனால் அவன் அடைஞ்சு அடைஞ்சு எங்கே நிறைவுறுறான்? அதோட உச்சத்திலையும் போய் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய வெறுமையோ இல்லை ஒரு 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 சூன்யமோ தானே, இல்லையா? ஸோ isn't that the same path அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐம் நாட் ஷுர், ஐம் நாட் லைக் வெரி வெரி கிளியர் ஆன் த ஸ்டார்ட். பட் இது ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த, ஞானத்தின் பாதையை வந்து ரொம்ப டார்க்காக அந்த நுழைய விடாமல், இன்டர்னலைஸ் பண்ண முடியாமல் தடுத்து நிப்பாட்டுது என்னைய. திறந்து திறந்து சென்று ஒடுங்குவது ஞானத்தின் பாதை அப்படிங்கிற வார்த்தையில் எனக்கு அவ்வளோ முழு அர்த்தம் புரிஞ்சுதான் எனக்கு புரியல ஆக்சுவலாக, டு பி வெரி ஃப்ராங்க். பட் ஆனால் அடைந்தடைந்து சென்று நிறைவேறுவது வாழ்க்கை, அதுதான் ஒரு இல்வாழ்க்கைக்குரியது அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. இளையோனே, இங்கு உயிர்கள் கருணையால் தலையிடப்பட்டுள்ளன. அதையும் வென்று செல்பவனை முழுமை அடையும் தகுதி கொண்டவனாகிறான். உன் விழைவின் தேடலின் இரக்கமற்ற வாழால் இக்கருணையை வெட்டி சென்றாய். ஸோ இந்த இடத்த தான் நோட் பண்ணி வச்சுக்கேன். தட்ஸ் வை திஸ் இஸ் ஞானத்தின் பாதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் இந்த முன்னாடி சொன்ன அந்த திறந்து திறந்து சென்று ஒடுங்குவது ஞானத்தின் பாதையாகட்டும், இல்லை அடைந்தடைந்து சென்று நிறைவேறுவது வாழ்க்கை அப்படிங்கிறது இல்வாழ்க்கைக்குரியதாகட்டும், இதையும் இந்த கருணையால் தலையிடப்பட்டுள்ள உயிர்கள் அதையும் முழுமையாக கடந்து செல்பவனே ஞானத்தின் பாதைக்கு தகுதி உண்டாகிறான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஏதோ ஒரு சின்ன கில்ட்டு, இல்லை ஒரு எத்திக்ஸு, மாரலு, இல்லை ஒரு பாசம், அன்பு, ஏதோ ஒன்று ஐ மீன் லைக் ஒய் நாட் லைக் மாரலிட்டி அண்ட் எத்திக்ஸ் எல்லாத்தையும் கடந்து தைரியமாக பல தலைகளை கடந்து தானே லைக் ஞானத்தின் பாதை அமைய முடியும். தட்ஸ் ஒய் திஸ் ஹோல் ஜேர்னி வில் பி ஸோ யூனிக் அண்ட் தென் ஸோ ஒர்த் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் அடையக்கூடிய ஒரு இல்வாழ்க்கை வாழக்கூடியவனும் அடையக்கூடிய ஒரு ஞானத்தின் பாதையாக இருக்க முடியும். ஒரு இல்வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரணன் வாழக்கூடிய அவனுடைய கட்டுகள், அவனுடைய தலைகள், அவனுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போகக்கூடிய வெகு 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 சிலரால் மட்டும்தானே அந்த ஞானத்தின் பாதையை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதில் முக்கியமான இந்த கருணையை கூட அப்படி தூக்கி எறிஞ்சிட்ட கருணையால் தலையிடப்பட்டவன் அதையும் வென்று செல்பவனே முழுமையடையும் தகுதியுடையவனான். ஸோ அந்த ஒரு கருணையாகட்டம், இன்ஃபேக்ட் என்ன கேட்ட அந்த மாராலிட்டி, எத்திக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எது வழியாகவும் தான் ஒரு கிரவுண்டடாக இல்லாமல் வேற ஒரு லைக் நிலைக்கு செல்லக்கூடிய, எதனாலையும் இதன் மேலேயும் பற்று வைக்காமல், எந்த ஒரு ஐடியா மேலேயும் பற்று வைக்க, எந்த ஒரு எமோஷன் மேலேயும் பற்று வைக்காமல், எந்த ஒரு சிந்தனை எண்ணங்கள் லைக் எதன் மேலேயும் பற்று வைக்காமல் இருக்கக்கூடிய, இல்லை அதை கடக்கக்கூடிய ஒருத்தனால் மட்டும்தான் ஞானத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைச்சது. பட் ஸ்டில் இது தியரட்டிக்கலாக தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள் ஃபார் அ பர்சன் லைக் மீ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மேபி ஃப்யூச்சரில் ஐ டோன்ட் நோ. அவன் விழிகள் உருளத் தொடங்கின. எவரும் அதை கட்டுப்படுத்த முடியாது என்றாள் மாலினி. ஏன் அவர்கள் அப்படி ஒளிந்து செல்கிறார்கள் என்றான் சுஜயன். ஏனென்றால் அப்படி செல்லாவிட்டால் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் அல்லவா? ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எல்லா நாளும் ஒன்றே ஆகிவிடும். எவராவது ஒரு நாள் மட்டும் வாழ விரும்புவார்களா என்று மாலினி கேட்டால். இது 36வது சாப்டரில் வந்தாச்சு. சுஜயன் மாலினியோட எக்ஸிட் ஃப்ரம் மஸ்தினப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போகுது. ஹவு ஷீ லைக்ஸ் டு லீட் திஸ் பாஸ்டோரல் லைஃப் அப்படின்னு ரீசெண்டாக கூட ஜெயோட ஒரு வீடியோவில் பாஸ்டோரல் லைஃப்பை பற்றி ரொம்ப சொல்லியிருந்தார். இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஆனால் இங்கே மாலினிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாஸ்டோரல் லைஃப்பை பற்றின ஒரு சின்ன அத்தியாயம் தான் அது. பட் ஆனால் இங்கே சொல்லக்கூடிய ஒரு சின்ன லைன், அங்கே தேவர்கள் தேவதைகள் இவங்கெல்லாம் வந்து அந்த 5 பேரும் எங்கே போனாங்கன்னு சுஜயன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறதாகட்டும். மாலினி வந்து அவங்களுக்கு இறப்பே கிடையாது, அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த முடிவிலி அவங்களுடைய வாழ்வே வந்து அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும். சுஜயன் அவளுக்கே ஒரு நிமிஷம் திடுக்குனாது. அப்படி இருக்கணுமா, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய மனசை வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு வருது, அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும், அப்படி செய்தால் எல்லா நாளும் ஒன்றே ஆகிவிடும், எவராவது ஒரு நாள் மட்டும் வாழ விரும்புவார்களா? பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவாக இது பட்டது. லைக் இப்படிதான ஒரே வாழ்க்கையை, ஒரே மாதிரியான அன்றாடத்தை மட்டுமே வாழக்கூடிய 9 to 5 ஜாப் ஆகட்டும்,
காலையில் எழுந்து அதே செயலை செஞ்சு அதே மாதிரி பல் தேய்ச்சி அதே மாதிரி குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு பொண்டாட்டிக்கு ஒரு லிப் கிஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் வேலை பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பேண்டுட்டு தூங்கிட்டு இப்படியாக ஒரு நாளை மட்டும் வாழ்க்கை முழுக்க வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு திரும்ப திரும்ப ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் கொஷின் மாதிரி தான் எனக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் வெரி ரேர். லைக் எனவே ரொம்ப ரொம்ப ப்ராடான கான்செப்ட் பேசும்போது டக்குனு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும், அப்படி செய்தால் எல்லா நாளும் ஒன்றே ஆகிவிடும். யாராவது ஒரு நாள் மட்டும் வாழ விரும்புவார்களா? கேன் யூ லிவ் தட் சிங்கிள் டே லைக் த்ரூ அவுட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? அந்த எவனோ ஒருவன் தான் நினைக்கிறேன், அந்த மாதவன் நடித்த படத்தில் அந்த ரெப்படேட்டிவாக காமிப்பாங்களே அந்த அன்றாடத்தை. ஸோ அந்த மாதிரி தான் இட்ஸ் அ சைக்கிள், இட்ஸ் அ ஜேர்னி. அந்த ஒரே நாளை மட்டும் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, ரைட்? அஸ்தினபுரியில் அவள் இருந்த நாட்களில் அப்படி ஒருபோதும் இரவெல்லாம் அமர முடிந்ததில்லை. நினைவு அறிந்த நாள் முதல் விழித்திருக்கும் கணம் முழுக்க வேலை இருந்து கொண்டிருந்தது. அங்கு ஒவ்வொருவரும் பிறரை வேலை செய்ய வைத்தனர். இங்கு மட்டும்தானடி அன்பும் ஒரு வேலை என்று அவள் தோழி செம்கை சொல்வதுண்டு. ஆனால் வேலை செய்து பழகியமையால் வெறும் கணங்களை இனிதென காணும் ஆற்றலை அனைவரும் இழந்திருந்தனர். அரை நாழிகை வெறுமனே இருக்கும் வாய்ப்பு ஏதேனும் நன்னாட்களில் அமையும் என்றால் கூட அப்போது வேலை ஒன்றை நோக்கி செல்லவே அவர்கள் கைகளும் கால்களும் பரபரத்தன. இது நான் திரும்ப எல்லா வீடியோலையும் ஏதோ ஒரு கார்பரேட் லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் ஆகாத, என்னுடைய வாழ்க்கையோட பொருந்தாத ஒரு லைன் கூட இல்லாமல் இருந்ததில்லை ஆக்சுவலாக. இந்த இடத்துல கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஹவு பியூட்டிஃபுல், ஐ மீன் லைக் ஹவு ட்ரூ இட் இஸ். இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது எஸ்பெஷலி ஒரு ஆர்டர் மூலமாக, அதுதான் எனக்கு இன்னும் சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு ஆக்சுவலாக. ஆர்டர் மூலமாக யாரேனும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே யாரோ ஒருத்தருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணம் இல்லை, அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு கொஞ்ச நாடி ஒரு அரை மணி நேரம் வேலை இல்லாமல் இருக்கிறப்போ வரக்கூடிய ஆன்சைட்டி, அண்ட் தென் ஒரு குற்ற உணர்வுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஆன்சைட்டி தான். அவ்வளோ ஒரு பதட்டம், அவ்வளோ ஒரு பரபரப்பு வரும். ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்த கூட இல்லை, எதையோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு ட்ரூ இட் இஸ். அதாவது நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன், எஸ்பெஷலி கார்பரேட்டில் இருக்கிறவங்க. இப்போ உங்களுடைய வேலை நேரம் 11லேருந்து 9, அதான் என்னுடைய வேலை நேரம். ஸோ ஆனால் எல்லா நேரம் வேலை பார்க்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் ஆர் லைக் 11 to 9 ஆர் 9 to 5 ஆர் 12 to 10, வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஒரு 9 to 10 hours. அந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் சப்போஸ் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்தாலே ஏதோ பை லைக் உள்ளுக்குள்ளே அந்த சாத்தான் மாதிரி லைக் ஷார்ட்ஸ் வந்து உங்களை ஆக்கிரமிக்குதுன்னு வச்சுப்போமே அந்த ஆஃபீஸ் டயத்தில். இல்லை வேறு ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மைண்ட் செட் அமையுது, வெளில போயிட்டு லைட்டாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த மாதிரி லைட்டாக வேறு ஒரு ஆக்டிவிட்டியில், முக்கியமாக டூம் ஸ்க்ரோலிங் கூட விட்டுருவோம், வேறு ஏதாவது லைட்டாக அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்போன்னு நினச்சாலும் அந்த ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது வரக்கூடிய அந்த பதட்டம், என்னடா எதுவுமே பண்ணாமல் இருக்கும், ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ, பாஸ் கண்டுபிடிச்சிருவானோ, நாமளே எதுவும் பண்ணாமல் இருக்குமே, எப்படி எதுவும் பண்ணாமல் இருப்போம், இந்த மெயில் அனுப்புவோம், இல்லை இவனை கூப்பிட்டு பேசுவோம், இந்த ப்ராக்ரஸை கேட்போம், இல்லை வேறு ஏதாவது லைட்டாக அந்த எக்ஸலில் வந்து சில அப்டேட்ஸ்லாம் பண்ணுவோம், அப்படிங்கிற மாதிரியே மைண்டு போகும். இட் இஸ் ஐ திங்க் அவர் மைண்ட்ஸ் ஆர் ட்ரெயின்ட், எஸ்பெஷலி ஆர்டர் கொடுத்து வேலை செய்யக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது. கார்பரேட்டில் எப்போவுமே இந்த ஹைரார்கிக்கல் விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அரண்மனையில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அதை நான் நோட் பண்ணல, பட் லைக் தட்ஸ் ஹவ் இட் வாஸ் லைக் ரிட்டன். ஸோ எந்த இடத்துலையும் வேலை பயங்கரமாக மேலிருந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட நேர லைக் அலுவலக நேரத்தில் அந்த வேலை செய்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக உட்காந்தா கூட வி ஓன்ட் பி லைக் வி கான்ட் சிட் ஃப்ரீ, பிகாஸ் அவ்வளோ ஆன்சைட்டி, அவ்வளோ ஒரு பரபரப்பு நமக்குள்ளே துரத்திக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அழகாக கேப்சர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸிலி ரிலேட்டபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மட்டும்தானடி அன்பும் ஒரு வேலை, குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், லைக் சுஜயனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு சப்கான்ஷியஸாக அவள் மைண்டில் பதியறது, மாலினிக்கு இயல்பாகவே குழந்தைகளை கொஞ்சி பேசக்கூடிய இயல்பு இருக்கிறது, அந்த ஒரு குணாம்சம் இருக்கிறது, அதெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது அரண்மனையில் எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, முக்கியமாக அர்ஜுனனுக்கு தே கான்ட் ஜஸ்ட் லைக் செவிலியர்கள் அனைவரும், செவிலியன்னைகள் அனைவரும்
ஜஸ்ட் லைக் தட் நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து சொல்லி காட்ட முடியாது. என்ன பாட்டை சொல்லி கொடுக்கணும், என்ன பாட்டை பாடணும், என்ன பாட்டு கேட்டு அவங்க வளரணும் உட்பட எல்லாமே டிசைன்டாக இருக்குது. ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட்டடாக, ரொம்ப கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசும்பொழுது இங்கு மட்டும்தாடி அன்பும் ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப எகெயின் ரிலேட்டபிளாக இருந்தது. எப்படின்னா எகெயின் கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது வாட் ஐ ஃபெல்ட் இஸ் நிறைய நேரங்களில் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள வந்து இன்னமும் யூனோ நீங்களாம் வந்து அன்பு கொண்டு இருக்கணும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மேலே உங்களுக்கு வந்து ஒரு கேர் இருக்கணும், அந்த கேரை நீங்கள் காட்டணும் அப்படின்வாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அன்பு இருந்தே ஆக வேண்டும், உங்களிடம் ரிப்போர்ட் செய்பவர்கள் மேல் உங்களுக்கு அன்பு இருந்தே ஆக வேண்டும், அவங்களுடைய கேரியர் க்ரோத் மேலே உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குன்னு நீங்கள் காட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அன்பு காட்டு, அன்பு காட்டு, கேரை காட்டு, இன்டென்ட் காட்டு, ஒரு கன்சர்ன் காட்டு, அவங்க இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னு நீ வந்து உனக்குள்ளே இருக்கிற இன்டென்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே தான் எஸ் நான் அப்படி இருக்குங்கிறது நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ ஐ மீன் லைக் ஸோ ஸ்டூப்பிட் அண்ட் தென் ஸோ சில்லி, ரைட்? இயல்பாக அமைய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் கார்ப்பரேட் வந்து திணிக்க தான் செய்யும். அங்கே அன்பும் ஒரு திணிப்பு தான், ரைட்? அன்புன்னு நான் சொல்கிறது கார்ப்பரேட் வேர்ல்டில் ஒரு கன்சர்ன் அண்ட் கேர், அதையும் வந்து திணிக்க தான் செய்வாங்க. ஸோ எல்லாமே திணிக்கிறது தான் கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும். இங்கு இருக்க விழையவில்லை, காடு செல்ல வேண்டுகிறேன் என்றாள் மாலினி. காட்டில் என்ன செய்ய போகிறாய் என்றாள். அதுவரை அதை சொல்லாக வடித்திராத மாலினி சில கணங்கள் தவித்து விண்மீன்களை எண்ணுவேன் என்றாள். காந்தாரியின் இதழ்கள் புன்னகை கொண்டன. பகலில் என்றாள். அவ்விண்மீன்களை நினைத்து கொண்டிருப்பேன் என்றாள். நன்று என்றாள் காந்தாரி. இனிதாக உதிர்வதற்கு நிகர் என ஏதுமில்லை, அவ்வண்ணமே ஆகுக. இப்போதே உனக்கு அது நிகழ்ந்தமை கண்டு நான் பொறாமை கொள்கிறேன். பேசிக்கலி வாரணவதத்துக்கு போகும் பொழுது அர்ஜுனன் மாலினி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு போகிறது, அவனுடைய தோளை தொடரணும்னு நினச்சது, ஒரு ஐ டோன்ட் நோ லைக் குழந்தையாக பார்த்து இப்போது ஒரு நடுவயது, ஒரு இளவயது அர்ஜுனனாக வந்து நிற்கும் பொழுது ஒரு விதமான அட்ராக்ஷனும் இருக்கோ மாலினிக்கு அர்ஜுனன் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வியர்ட் தாட் எனக்குள்ளே வந்தது, ரைட்? அது சம்ஹவ் அவன் தோலை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு மாலினியோட விளைவை அவன் எந்த ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு ஹி ஹிம்செல்ஃப் லைக் யூனோ மேக்ஸ் மாலினி டு டச் ஹிஸ் ஷோல்டர்ஸ், அது வழியாக அவனோட புயத்தை வந்து தொடர்றதாகட்டும், யூனோ எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. பட் இதெல்லாம் தாண்டி வாட் எல்ஸ் டு டூ இந்த சரண்மனை அப்படின்னு சொல்லி காந்தாரி கிட்ட போய் அவள் பேசி காந்தாரி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. இனிதாக உதிர்வதற்கு நிகர் என ஏதுமில்லை, அவ்வண்ணமே ஆகுக. இப்போதே உனக்கு அது நிகழ்ந்தமை கண்டு நான் பொறாமை கொள்கிறேன். இதை நான் ரெண்டு விதமாக யோசிச்சு பார்க்குறேன். இந்த பாஸ்டோரல் லைஃப் பற்றி பேசுகிற ஒரு இதுவும் இருக்குது. இஸ் இட் லைக் எக்ஸாக்ட்லி பாஸ்டோரல் லைஃப்? எஸ், விண்மீன்களை நான் எண்ணிட்டு இருப்பேன். பாஸ்டோரல் லைஃப் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் போட்டோம்னா ஐ திங்க் ஜே வந்து அவருடைய வீடியோஸில் ரீசெண்டாக அவருடைய வீடியோஸில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் வாட் தட் மீன்ஸ் ரியலி மீன்ஸ். நமக்கு பாஸ்டோரல் லைஃப் செட் ஆகாது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு எதையோ சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு லைக் கண்டு நிறைவுற லைக் நிறைவுற அது மட்டும்தான் எங்கே இருக்குது அடைந்து சென்று நிறைவேறுவது வாழ்க்கை. அதுதான் நம்மளுக்கு ஏற்ற விஷயம். நம்மளுக்கு இந்த அமைதியான விண்மீன்களை எண்ணிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு லாய்க்கே இல்லை, அது இப்படி இருக்கவும் முடியாது. அதுதான் நம்மளுடைய செல்ஃப். ஆனால் இங்கே அவள் சொல்கிற மாதிரி, காந்தாரி சொல்கிற மாதிரி, இனிதாக உதிர்வதற்கு நிகரனே ஏதுமில்லை, உனக்கு இப்பயே கிடச்சிருக்கு, உன்னை கொண்டு நான் பொறாம கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதற்கில்ல. ஐ மீன் லைக் இட்ஸ் வெரி ஹானஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் காந்தாரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஐ கான்ட் பி லைக் திஸ் அப்படிங்கிறது தான் காந்தாரியோடைய லைக் சொல்ல வரா. ஐ கான்ட் பி லைக் யூ. எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியாக போய், ஜாலியானா என்ன, அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருக்கக்கூடிய, எந்த வேலையும் செய்யாமல் வெறும் இயற்கையோட ஒன்றிணைந்து அதை மட்டுமே ரசித்து இருக்கிற எல்லா வாழ்நாளும் அப்படியே போகக்கூடிய அந்த ஒரு மனநிலை எனக்கு இன்னும் அமையலை அப்படின்னு காந்தாரி ஒத்துக்கிறாள்னு தோணுது. ஸோ யா, தட்ஸ் ஹவ் இட் வென்ட். அடுத்தடுத்த சாப்டர்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.